தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலை ஏன் காலடியில வந்துருச்சு. பரவாயில்லைங்க, அது நீங்களே வச்சங்க. சுவாமிக்கு நான் வேற மாலை கட்டி கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் உங்களை திடீர்னு வள்ளியனை கூப்பிடுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல இல்ல? அதான் மாலையை கீழே போட்டீங்களா? இல்ல இல்ல, ஆமாமா. பாவம், மறுபடியும் நீங்க ஒரு மாலை கட்டணும்ல, ரொம்ப சிரமம். இதுல ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. எத்தனையோ பேருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் தெய்வம் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. அந்த நல்ல காரியத்துக்கு விழுந்த முதல் மாலையா இது இருக்கட்டுமே. நேரமாச்சு, நான் வரேன். எப்படி அயோக்கியம் அயோக்கியம் அந்த நாட்டாம ஒரே ஒரு நாள் தவணை கேட்டதுக்கு என்ன கேவலமா பேசிட்டாண்டி. சர்தாண்டி, நீ தானே 10 நாள்ல அபராதம் கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்காக இப்படியா ஒருத்தன் ஈவு இரக்கம் இல்லாம பேசுவான்? இருக்கட்டும் இருக்கட்டும், அவனுக்கு வகையா நாமம் சாட்டேன். என்னடி செய்ய போற? அவன் தலையிலேயே கைய வச்சு இந்த அபராதத்தை கட்ட போறேன். அவன் தலையில குடுமையை தவிர வேற என்னடி இருக்கு? அதையும் அவன் திருப்பதிக்கு தர்றதா வேண்டியிருக்கான். கேட்டவன என்ன அதே சொன்ன. ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல, தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவோம். ஐயோ என்னடி ஐயோ, அந்த தோட்டத்துல இருக்காடி ஆனவட்டி முனியன். அவருக்கு என்ன கொம்பு இருக்க? அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன், நீ தோப்ப கவனி. என்ன மட்டும் மாங்காய் பறிக்க சொல்றியா? ஆமாடி, அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன், நீ மாங்காய் பறி. வடிவ மயக்கிற வேலையை என்கிட்ட விட்டுரு, நீ மாங்காய் பறி. மூஞ்ச பாரு, உன்னை பார்த்தா அவன் மயங்க மாட்டான்டி. மயங்க மாட்டான், மிரடுவான். அப்புறம் சொல்றேன். இப்ப முதல்ல மாங்காய் பறினா. மாங்காய் வேணாம். ஏய், ஒழுங்கா வரப்போறியா இல்ல உன்னை அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டு போட்டோம்? வேண்டாம் வேண்டாம், வர்றேன். கடவுளே, நீதான் இந்த காப்பாத்தணும். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏண்டி கடவுளை துணைக்கி கூப்பிடுற? அவர் கடவுளாவே கோயில்ல இருக்கட்டும், நாம மனுஷ ஜாதி, இதெல்லாம் சகஜம்தான். வா வா. ஏய், வண்டி வண்டி இழு. அன்னைக்கு பூ பறிக்க விட்டுட்டு பாதியில ஓடி போயிட்டியே, அதுக்கு உனக்கு தண்டனை. வடிவே தள்ளு, வடிவே மாட்டேன். ஒத்தையடி பாதையிலே அத்த மகனி இருந்தா. மாமா, சின்ன மாமா. அடடே வடிவு, வா வா. ஆமா, யாரா மாமான்னு கூப்பிட்ட? அட உன்னதான். என்னேவா? கூப்பிட கூடாதா? இத்தனை நாளும் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே. அட இத்தனை நாள் உன் மேல எனக்கு ஆசை வரல, கூப்பிடல. இப்போ எனக்கு ஆசை வந்துடுச்சு, கூப்பிட கூடாதா? வடிவு, நான் சாப்பிடுறியா? ரொம்ப பிடிக்குமா? சீனி மாதிரி இனிக்கும். இந்த அடுத்து தரேன். என்ன மாமா? சர்தான் போ, உனக்கு மாங்காயே வெட்ட தெரியல. ஆனா வெட்டி முனியாண்டின்னு உனக்கு எப்படி பேர் வந்துச்சு? நான் எங்க வெட்டினேன்? என் பரம்பரையில எவனோ ஒருத்தன் ஆணைய வெட்டினானா, அந்த பட்டை அப்படியே தொத்திக்கிட்டு வந்து எனக்கும் ஒட்டிக்கிச்சு. பாத்தியா, எவனோ உன் பரம்பரையில ஆணை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஊரை சுத்தி திரியுறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல. ஆக மொத்தம் நாம 2 பேரும் ஒரே பாதையில தான் போய்கிட்டு இருக்கான். அப்படியே கைய கோத்திக்கிட்டு போற. என்ன சொல்ற? தலை சுத்துது. தலை சுத்துதா? நேரங்காலம் சரியா இருக்கு, வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன வேலையா? அதான் நம்ம கல்யாண வேலை. எதுக்கு நேரங்காலம் சரியா இருக்கணும். என்ன பண்ணுது? எனக்கு அங்க தொட்டா ஒரே கூச்சமா இருக்கு. வடிவு அப்படியா? வடிவு என்ன சொன்ன? உனக்கு நீங்க தெரியாது? ஐயோ, எனக்கு நீங்க தெரியாதையா? என்ன இருந்தாலும் ஒரு ஆளை சாகடிக்கிறது தப்பு. என்ன செய்யலாம்? என்னையா? நான் தாண்டி. ஏண்டி பயப்படுற? எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன ஒரு 50 ரூபாய் தேடுமா? போடு.
50 என்ன ஒரு காய் நல்ல 10-15 காசு தரண்டி. மொத்தம் என்ன ஆகும்? அது போட்டு அந்த முனை என்ன ஆகும்? பெருசா சொன்னிய ஆனை வெட்டின்னு தொட்டா கூச்சமா போய் குளத்துல விழுந்துட்டான். அப்புறம் அவனுக்கு நீஞ்ச தெரியாதா? ஐயோ என்னடி ஐயோ தாவணிய போட்டு காப்பாத்திட்டேன். தாவணியா? ஆமா. ஆமா, போகும்போது கருப்பு தாவணி போட்டு போனா இது என்ன? இது வேட்டி. வேட்டியா? ஏது நாட்டாமக்காரன் வேட்டிய தோச்சி காய போட்டுட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாம இதை எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். அவன் எப்படி வீட்டுக்கு போறான்? அட அவன் எப்படியோ போறான். நீ வாடி சந்தைக்கு போலாம். அங்க பாரு நாட்டாமக்கார மரத்துக்கு மரம் தாவறான். ஆத்துல போறாங்கடி. வா குறுக்க புந்து போயிடலாம். மாமா உயிர் போற மாதிரி கிடைக்கிறா. உன்ன மாந்தோப்புக்கு காவல் இருக்க சொன்னா, இங்க தென்னந்தோப்புல வந்து மரத்தை என்ன சொன்னா? யாரு சம்பளம் கொடுக்கறா? நானா இவனா? என்ன இதமா இது? துண்டை கட்டிக்கிட்டு இங்க நிக்கிறீங்க? அது வேற ஒண்ணு இல்ல. நான் வேட்டிய துவைச்சு மேல காய வச்சுட்டு தண்ணி உள்ள இருந்தேன். மேல இருந்த வேட்டிய எரும மாடு தின்னுச்சுன்னு தெரியல, எந்த பாடங்க எடுத்துட்டு போச்சுன்னு தெரியல. என்ன இதமா வேட்டிய போயா அந்த கையை காட்டு. இந்த கையை காட்டுறா. 2 கையும் காட்டு. என்ன இது? ஏன்னா நான் வெள்ளையா துணி காய வச்சிருந்தாக்க நீ அதுக்குள்ள சாயம் நினைச்சு விட்டியா? இது வேட்டி இல்ல, தாவணி. பொம்பளை துணியா? பொம்பளை துணியா? ஐயோ, உனக்கு கல்யாணமே ஆகலையடா, எப்படா பொம்பளை துணி துவைக்கிற? பூவு பிஞ்சு காய். போதும் போதும் போதும், எனக்கு இப்ப இது போதும். இது போதும்டா, போதும். அப்பா அப்பா ஏப்பா இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன செய்யறது? கோவில் சோத்திரியே சுகமா வளர்ந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே தகராறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஐயோ, உடம்புல அனலா கொதிக்கிறேப்பா. தைரியமாயிரம்மா. கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து ஊத்து, எல்லாம் சரியா போயிடும். இல்லப்பா இல்ல, நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். நீங்க படுத்துங்க. வெள்ளி படுத்துங்கப்பா. இந்த டானிக் எடுத்துக்கிட்டு போ. யாரம்மா நீ? டாக்டர், நான் பக்கத்து ஒரு ஓதுவார் பொண்ணு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு வாங்க டாக்டர். நான் வெளியில வந்து பார்க்கணும்னா 10 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும். வச்சிருக்கியா? ஐயோ, என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லைன்னா எப்படி? இந்த பாருமா, எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. முடிஞ்சா குடு, இல்லைன்னா நாந்துகிட்டே இரு. நாலனாக்கு சுக்கு கொடுங்க, காசு நாளைக்கு தரேன். சுக்கு என்ன? சக்கரை வேணும்னாலும் எடுத்துக்க, உனக்கு இல்லாததா? ஆமா, சுக்கு எதுக்கு? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தா சரியா போயிடுமா? பைத்தியக்கார பொண்ணு. பக்கத்து ஊர்ல டாக்டர் இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு போய் காட்டு. பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நான் பணம் தரேன், டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு. அண்ணே பரவாயில்ல, இந்த பணம் வேண்டாம். உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடு. போதும். வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன், வச்சுக்க. பணமும் வேண்டாம், சுக்கும் வேண்டாம். வள்ளி, எங்கடி போயிட்டு வர? கையில் என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கோயில இருந்து தீர்த்தம் கொண்டு வரேன் மாமி. அடி பாதி பொண்ணே, முடியாத மனுஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமோ? மனுஷன் கொடுக்கிற மருந்தை விட கடவுள் கொடுக்கிற பச்சை தண்ணி எவ்வளவோ மேல. தீர்த்தம் கொடுக்கறது இருக்கட்டேண்டி, டாக்டர் அழைச்சுட்டு வா. அவர் பணம் கேட்கிறாரே, என்கிட்ட ஏது மாமி பணம்? அடி அசட, பணம் பண்ற வழிய
பகவான் உன் பக்கத்திலேயே வச்சிருக்காரடி. நீங்க என்ன சொல்றீங்க மாமி? உன் தோட்டத்துலதான் கொள்ளையா பூத்து கிடக்குதே. அந்த பூவையெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா நோக்கு வேண்டிய பணம் கிடைக்காதோ? ஆமா மாமி, ஆமா. அப்பாவை காப்பாத்துற வழி இப்பதான் எனக்கு புரியுது.